அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வேதாகமத்திலே ஏராளமான விஷயங்களை நினைவுபடுத்துவதற்காக ஆண்டவர் நினைவு கூறுங்கள் என்று பல இடங்களிலே அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு 2 மனிதர்களுக்கு கர்த்தர் செய்ததை நாம் நினைவு கூற வேண்டும் என்று இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். அந்த 2 நபர்களை குறித்து உங்களோடு கூட பேச நான் விருப்பப்படுகின்றேன். உபாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி மிரியாமுக்கு கர்த்தர் என்னத்தை செய்து விட்டார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு எத்தியோப்பிய தேசத்து பெண்ணை மோசே விவாகம் முடித்ததனுடைய விளைவாக மோசேயை குற்றப்படுத்தி மிரியாம் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஆதரவாக அனுசரணையாக ஆரோனும் அங்கே சேர்ந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கிற பொழுது, குற்றப்படுத்துகிற மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் மோசே ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனால் மோசேயின் பட்சத்திலே நிற்பதற்காக தேவன் இறங்கி மோசேயின் பட்சத்திலே பேசுகின்றார். தேவனே குற்றம் பிடிக்காத விஷயத்திலே, ஒருவேளை நம்முடைய பார்வையில அது மிகப்பெரிய பிழையாக தோன்றினாலும், தேவன் குற்றம் பிடிக்காத விஷயத்திலே நாம் ஒருபோதும் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. குற்றம் சாட்டுவது பிசாசினுடைய வேலையாக இருக்கின்றது. அன்பு தேவ பிள்ளைகளே, விளைவு என்னவென்று சொன்னால், கர்த்தர் கோபம் கொண்டு மிரியாமை அடித்தார். மிரியாம் குஷ்டரோகியாக மாறி போனாள். 7 நாட்கள் இஸ்ரவேலுடைய பிரயாணம் தடைபட்டு போனது. அன்பு தேவ பிள்ளைகளே, மோசே மிரியாமுக்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்தார். சில நேரங்களில் நாம் யாரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அவர்கள் தான் நமக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை மறந்து போய் விடாதீர்கள். மற்றொரு நபரை உங்களுக்கு சொல்லுகின்றேன். லூக்கா சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த லோத்தின் மனைவியை ஏன் கர்த்தர் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், மிக தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. அவள் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சோதோம் குமராவை அழிக்கின்ற வேளையில இந்த குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பாராதே என்று மிக தெளிவாக கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் விட்டு வந்த சோதோமை திரும்பி பார்த்தனுடைய விளைவு, லோத்துவின் மனைவி உப்புத்தூணாக மாறி போனால் அந்த குடும்பமே சின்னாபின்னமாகிவிட்டது. குடும்பமே நாசமாய் போய்விட்டது. அவருடைய சந்ததிகள் அருவருக்கப்படத்தக்கவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த லோத்துவின் மனைவி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. மிரியாமையும் லோத்துவின் மனைவியையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய கோபத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். God bless you.